கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது 25/9/2025 ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடே ரிசல்ட் 960க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல்சி போர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த குரூப்பில் இருந்தாலும் எந்த மெம்பர்ஷிப் பேக்கில் இருந்தாலும் இந்த பேக்குக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. மெயினான அப்கிரேடு, சரிங்களா? மறக்காமல் கேஎல்சி போர்டில் எல்லாருமே அப்கிரேட் பண்ணி எல்லா பேருமே கேஎல்சி போர்டில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த குரூப்பு வேணாம், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம 25/9/2025 ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 24/9/2025 தனலட்சுமி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எப்பயும் போல் நமக்கு 960 0 நமக்கு பாஸ், ஓகேங்களா? சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் சி போர்டு நம்மளுக்கு 0 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. சி போர்டை பொறுத்தளவு 3 நம்பர் தான் கொடுப்போம். அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வின்னிங் நம்பராக இருக்கும், சரிங்களா? அப்படின்றப்ப இன்றைக்கி கொடுத்துருந்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 7 9 0 கொடுத்துருக்கோம். இதில் 0 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு, ஓகேங்களா? அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். அதில் 9 ஏ போர்டு பாஸ், 9 ஏ போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வெற்றி, சரிங்களா? அது போக 3 டிஜிட்டே டுடே அடிக்க வேண்டியது 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா, 2 நம்பரு. அதில் ஃபஸ்ட் நம்பர் 970 கொடுத்துருக்கோம். இதில் 6 மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 460 கொடுத்துருக்கோம். இதில் பிசி வின்னு, இதில் ஏசி வின்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இங்கே 4 ஆட்டையை கொலாப்ஸ் பண்ணிருச்சு. இல்லைன்னா அட்டி வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்னைக்கு 3 டிஜிட் வின்னிங்கு சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். இது டோட்டலாக மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் சி போர்டில் இருந்திருந்தீங்கன்னா எல்லா கெஸ்ஸிங்கும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதனால தான் எல்லா பேருமே சி போர்டில் உங்களை ஜாயின் பண்ண நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவில் நமக்கு என்னென்ன வின்னிங் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். எப்பயும் போல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வின்னு. இதே நம்மளுக்கு டெய்லி ஃபாலோ ஆச்சுன்னா கொஞ்சம் அவங்க ஃபாலோவர்ஸுக்கு சரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சப்போர்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம சேனலை பொறுத்தளவு யாருக்கும் எந்த விதமான லாஸ் இருக்கக்கூடாது. லாஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம சேனல் எப்பயுமே மூவ் ஆகும், சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல்சி போர்டில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண இது பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 56 பேர் வந்தாச்சு. 100 பேர் அச்சீவ்மெண்ட்டு, அதில் 56 பேர் வந்தாச்சு, ஓகேங்களா? 56 பேர் வந்தாச்சு. இன்னும் 44 பேர் தான். மறக்காமல் எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் 44 பேர் ஜாயின் பண்ணியாச்சுன்னா நம்ம ஃபாலோவிங் நம்பரை நம்ம எடுத்துடலாம் கூடிய சீக்கிரத்தில், சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் காரியம் 54 பேர் இன்னைக்கு கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா இருக்கிறவங்களே அப்கிரேட் பண்ணாலே போதுங்க. ஈஸியாக நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோவிங் நம்பரை தூக்கி எடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம 44 பேர் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபாலோவிங் நம்பரை சேர்த்துடலாம். அதனால் மறக்காமல் எல்லாருமே மற்றவங்க யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்களாம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. கேஎல்சி போர்டு மட்டும்தான் இந்த கெஸ்ஸிங் தெரியும், சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்பயும் போல் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ இதில் எப்பயும் போல் நம்ம 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 985 793 435 079 நான் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 872 143, ஓகேங்களா? 143. அதுக்கடுத்து 213. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக
3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இந்த 96 இந்த நம்பரை எடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 985 793 435 079 872 143 மற்றும் 213 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 651. ஓகேங்களா, 651 இதுதான். மொத்தமே 8 நம்பர், டோட்டலாகவே 8 நம்பர். ஓகேங்களா, இதில் 3 டிஜிட் இன்னும் ஒரு 2 நாட்களுக்குள்ளே நம்ம அடித்தாகணும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இந்தளவுக்கு ஒர்க் அவுட் வந்து ஹார்டு ஒர்க் அவுட்டாக இருக்குது. அதனால் உங்களோட சப்போர்ட் எப்போயுமே உங்களுக்கு வேணும். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேஎல்சி எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நாட்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ஃபைனலாக வராத நம்பரை எடுத்து நம்ம வின்னிங் எடுத்துடலாம். இந்த மாதம் லாஸ் யாருக்கு இருந்தாலும் ரெக்கவர் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி, ஏசி அண்டு பிசி. ஏபி, ஏசி அண்டு பிசி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 75 04 32 30 52 02. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதாவது 75 04 32 30 52 மற்றும் 02 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 25/9/2025 காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 591. இதையும் பாக்ஸாக கூட ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் தான். இப்போ ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட் தான். ஓகேங்களா, 7162 0431. ஓகேங்களா, இதுதான் நம்ம அப்போயே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருவோம். சரி, எல்லாமே டியரு எல்லாமே ஓடால இருக்குது, எல்லாம் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வீடியோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ ஆஃப் மைண்டில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதையும் போட்டுட்டு டியரையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். சரிங்களா, 7162 0431. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி ஏ போர்டும் பி போர்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்தளவு 9 வந்துருக்கு இல்லையா, 4 வரும், இல்லைன்னா 7 வரும். ஓகேங்களா, பி போர்டை பொறுத்தளவு 6 வந்துருக்கு இல்லையா, 2 இறங்கணும், இல்லை 5 இறங்கணும், அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. சரிங்களா, ஏ போர்டு 4 இல்லைன்னா 7, பி போர்டு 2 இல்லைன்னா 5. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 960 வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். 0க்கு வந்து 2 எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, 9க்கு வந்து 5 எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, 6க்கு வந்து நம்ம 4 எடுத்துக்கலாம். இந்த 254 தான். இதையே வேணால் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 2 5 4. சரிங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2 5 4 3 டிஜிட் பாக்ஸாக கூட இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நம்ம நாளை ரிசல்ட் ரிவில் சந்திப்போம். சரிங்களா, டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
Disclaimer: this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.